நிஜமாவே மனசு வந்து அவ்வளோ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் பாரமாயிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருந்து எனக்கு வந்து ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக கொஞ்சம் கதை பேசி ஜாலியாக இந்த ஃபோனு எதுவுமே எடுக்காமல் அப்படி அழகாக கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி வடிவல் ரெடி ஆகிட்டுருக்காங்க கைக்குள்ள வடிவல். ஆக்சுவலாக இந்த பிளேட்டில் வந்து எனக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம் அப்படின்னு தோணுது இந்த கார இட்லி தான். ஸோ இந்த கார இட்லி எடுத்து இப்படி சாம்பாரில் ஊப்பி அப்புறம் சட்னியில் ஊப்பி இப்போ சாப்பிடணும். தன்மை ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இருந்தது உண்மையை சொல்லணும்னா பயமாக இருந்தது. என்னடா ஆள் நடமாட்டமே இல்லை, வெறும் இப்படி ஆள் நடமாட்டமே எனக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு லேடியை கூட நான் பார்க்கவே இல்லையா. நாங்கெல்லாம் கொடைக்குள்ளார வந்துட்டோம். கொடைக்குள்ளாரை மலை. தன்மை நம்ம எங்க இருக்கோம்? கோயில் முடிஞ்சு மவுண்டன் பார்க்க வந்திருக்கோம். மவுண்டன் பார்க்க வந்திருக்கோம். வால்பாறை வந்திருக்கோம். இங்க பாருங்க தன்மை வந்துட்டேன். வந்துட்டேன். நாங்கள் எங்கே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா வால்பாறை மேலே வந்துட்டோம். ஐயோ ட்ராவல் வந்து ஆக்சுவலாக சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. பியூட்டிஃபுல் பிளேசஸ்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ப்ரிப்பேர்டு இல்லை ஆக்சுவலாக. நாங்கள் வந்து இங்கே வருவோம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். இவர் ஆல்ரெடி வந்திருக்காரு போல இருக்கு. பட் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கிளைமேட் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கீழேயே வந்து செக்கிங்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ செக்கிங்கில் வந்து என்ன சொன்னாங்கன்னா டப்புன்னு மேலே தலையிலேருந்து தண்ணி மேலே இருந்து டொப்புன்னு தலையில் வந்து தண்ணி விழுந்துட்டுருக்கு. கீழே செக்கிங்லேயே வந்து செக் போஸ்ட்டில் பிளாஸ்டிக் இருக்கா, கேமராஸ் இருக்கா, எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வர பக்கம் எதுவுமே வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் இல்லை. டெஃபினட்டாக யாராச்சும் வந்து வால்பாறை விசிட் பண்ணணுன்னா டெஃபினட்டாக வாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இப்போ அங்கே பாருங்கள், நாங்கள் ரூம் இது என்ன ஹோட்டல்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் உள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். எனக்கு எப்படா ரீச் ஆகும் அப்படின்னு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இதுதான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிற ஏரியா. சும்மா பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உடன் காட்டேஜஸ் மாதிரி இருக்கும். இதான் இது லெவல் 1 இருக்குது போல இருக்குது. ஓகே ஃபைன். ஓகே இங்கேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. உள்ளார என்ன எப்படி இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு உடன் ஹவுஸ்குள்ளார வந்து ஸ்டே பண்ண போகிறோம். கீழே வந்து ரெஸ்ட் ரூமு. ஒரு மறுபடியும் இங்கேருந்து படி ஏற போகிறோம். ஜஸ்ட் ஒரு உடன் ஹவுஸ். வா எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா பாப்பாக்கு? வா குளிருது உனக்கு வாவா. ஸோ ரூமுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கேன். பிகாஸ் ட்ராவல் வந்து ரொம்ப லாங் ட்ராவலாக இருந்தது. பெண்டெல்லாம் வந்து நிறைய இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேட் வாவ் ஆசம் அப்படின்னு மாதிரி இருந்தது. ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டிரைவர் அவரும் சொன்னார் ஒன்லி ஊட்டிலையும் கொடைக்கானல்லையும் வந்து மிஸ்ட் இருக்கும். அதை விட அதிகமாக வந்து மிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறையில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் வியூ கிரீனரி அப்பா சான்ஸே இல்லை, அவ்வளோ அருமையாக இருந்தது. சீசன் டைமில் தான் வந்து மிஸ்ட் ஆகும் அப்படின்னு ஊட்டி.
ஊட்டிலையும் கொடைக்கானல்லையும் சீசன் டைம் மட்டும்தான் மிஸ்ட் ஆகும், பட் எல்லா டைமும் இங்கே தான் வந்து மிஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப அருமையாக அழகாக இருந்தது. சில நிறைய இடத்துலலாம் வந்து நிறைய சீனிக் வியூஸு, நிறைய பிக்சர்ஸ் எடுக்கலாம், அவ்வளோ க்ரீனரியாக இருந்தது. அண்ட் மழை வந்து அப்படியே சாரல் மாதிரி பேஞ்சிட்டே இருக்குது. யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. நான் பாட்டி பேசிக்கிட்டே இருக்கேன், அந்தளவுக்கு சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு தடவை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க வால்பாறை. யாராக இருந்தாலும், யாராச்சும் நேச்சரை வந்து ரொம்ப லவ் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு லைக் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருந்து எனக்கு வந்து ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, டெஃபினட்டாக நீங்கள் வந்து வால்பாறை வந்து விசிட் பண்ணுங்க. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரூம் எடுத்துட்டோம், நான் காமிச்சேன் இல்லையா, அதே ரூம் தான். பிகாஸ் இன்னொரு ரூம் வந்து தன்மைக்கு வந்து இல்லை எனக்கு மேலேயும் கீழேயும் வேணும் அப்படிங்கிறா. சரி, குழந்தை ஆசைப்படுற மாதிரி. அண்ட் இது ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு லைக் ஒரு 1 வீக் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டே பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். பட் இது கிடைச்சதே பெரிய விஷயம். பிகாஸ் we are லைக் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒரு பிரேக் எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிளசண்டான ஒரு இது வந்து நம்மள நாமளே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நிஜமாவே என் மனசு வந்து அவ்வளோ ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் பாரமாயிடுச்சு. அது வந்து ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ல இருந்தனால தான் இன்னைக்கு அவர்கிட்டயும் வந்து யூஸ்வலா வந்து அவர் பெருசா சொன்னா நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். get into fight, பட் அவ்வளோ இது இல்லை. நான் பட்டி தரையா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. நான் கிளம்புறேன், வேணாம் நம்ம எங்கேயும் போவேன், நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்லாம் சொல்லி நான் அப்படி பண்ணோடனே நானே வந்து கொஞ்சம் இப்போ அதுலேருந்து மீண்டு வெளியே வந்துட்டேன். அண்ட் இப்போ நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து என்னோட ரூமில் இருந்து வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வியூ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து உட்டன் ஹவுஸில் நாங்கள் வந்து தங்குறோங்க. செம்மையாக இருக்குல்ல ப்ளீஸு. ஓகே, குட் மார்னிங். நேற்று நைட்லேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், மிஸ்ட்டு மேலே மட்டும்தான் இருக்குது, ஆனால் இந்த கீழெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. நேற்றுலாம் அந்த வீடு எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலாக அந்த வீடு அங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன். ஸோ வெரி லவ்லி பிளேஸ், சீரியஸ்லி ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பாருங்களேன், தண்ணி போகுது. என்னோடய ரூமோட பால்கனிலேருந்து பார்த்தா இந்த தண்ணி போகிறது அவ்வளோ அழகாக தெரியுது. வாவ், பிளிஸ்ஃபுல் சீன். எங்கே பார்த்தாலும் வந்து தேயிலை தோட்டம், அப்புறம் பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. அதில் வேறு நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் நான் வருவேன். பாருங்கள், வாவ். அண்ட் கிளைமேட், வெதர், நல்ல தூக்கங்க. ஆக்சுவலி செம்மையாக தூங்கிட்டேன். நான் முகத்தை காமிக்கிறேன். அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நைஸ். நேற்று நைட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு செம்ம டயர்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இருட்டு வேறு. எல்லோ லைட் மட்டும்தான் இருக்குது, அந்த நியூட்ரல் லைட்லாம் இல்லை. அதனால் நான் வந்து வந்தோடனே நல்லா படுத்துட்டோம். எல்லாருமே படுத்து கொஞ்சம் கதை பேசி ஜாலியாக இந்த ஃபோனு எதுவுமே எடுக்காமல் அப்படி அழகாக கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கினதே எங்களுக்கு தெரியல. அப்படியே டைம் போச்சு. அண்ட் காலையிலேயும் நல்லா தூக்கம். டீ காஃபி எல்லாம் வந்து கொடுக்குறேன்னாங்க. எங்களுக்கு எதுவுமே வேணாம், நல்லா தூக்கம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கியாச்சு. அண்ட் காலையில் இப்போ எழுந்து பார்த்தோன்னே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாவ். ஆக்சுவலாக இந்த உட்டன் ஹவுஸை ஃபர்ஸ்ட் டைம் நான் வாழ்க்கையில் ஒரு உட்டன் ஹவுஸில் வந்து தங்குறேன். நிஜமாவே அவ்வளோ நல்லா இருந்தது. நைட்டு எல்லாமே வந்து பிச்சஸ் சைலண்ட்டுங்க, எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. இலை, அப்புறம் அந்த பேர்ட்ஸு, அப்புறமேட்டு அந்த மூங்கில் மரம் அப்படியே ஒரு மாதிரி அசையும் பாருங்கள். கொஞ்சம் அதெல்லாம் வந்து பயமாக இருந்தது. திடீர்னு எஞ்சி உட்காந்துட்டு ஓ இதா அப்படின்னு மாதிரி மறுபடியும் நாங்கள் வந்து தூங்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி சவுண்டெலாம் வேறு கேட்டுச்சு. பட் இருந்தாலும் சூப்பராக இருந்தது. அண்ட் ஆக்சுவலாக இந்த உடன் ஹவுஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோட இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. லைக் அதாவது நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணல, தன்மைக்கு பார்த்தோன்னே இது பிடிச்சிருச்சு. பட் இன்னும் ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உடன் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாலியாக லைவ்லியாக இருக்கும். நிறைய ஃபன் பண்ணலாம், நிறைய மெமரிஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பேர் மாதிரி கூடயும் வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். தன்மை குட்டி க்ரீனாக வந்து ரெடி ஆகிட்டாங்க. இங்கே வாங்க தன்னை குட்டி. வாவ், லெமன் எல்லோ வித் க்ரீன். ஓகே, சூப்பர். சரி, அம்மா உனக்கு ட்ரெஸ் போட்டு தலை வாடுறது எல்லா வேலையும் பண்ணட்டா? நீ ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வா. ஓகே தங்க, பை.
ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு. இது வந்து ஆர்கானிக் ஹார்வெஸ்டர். வாவ், வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் பிக்ஸி க்ளோ வைட்டமின் சி டானிக் வந்து போட்டிருந்தேன். நான் அடுத்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஓஹோ, ஸ்மார்ட் ஹைட்டர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிக்ஸியோட வைட்டமின் சி டானிக் பிரைட்டனிங் டோனர், இது வந்து சாம்பிள் வந்துருந்தது. நைக்காலேருந்து நிறைய நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேண்டி நிறைய வாங்கியிருந்தேன் ப்ராக்டிஸ் செஷனுக்கு வேண்டி. ஸோ அதனால இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறைய குட்டி குட்டியாக வந்து கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைக்கால இருந்து அந்த ஒரு விஷயம். டிஸ்கவுண்ட்ஸ் மட்டுமே இல்லாமல் சில அன்எக்ஸ்பெக்டட் குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து லிப் பாம்க்கு வந்து இந்த ஆர்கானிக் ஹார்வெஸ்டோட லிப் பாம் வந்து போட்டிருக்கேன். இதுல ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்மெல்லு ரொம்ப மோசமா இருக்கு. அண்ட் இப்போ வந்து டக்குன்னு நம்ம ஐப்ரோஸ் வந்து போட்டுடலாம். வடிவேல் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கைப்புல வடிவேல். வடிவேல நீ போய் பாரு, ரவுண்டா தான் இருக்கும். அந்த இடம் செம்மையா இருக்கு. எஸ், இப்போ நாங்க இங்க இருந்து சாப்பாடுறது போறோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு போறோம். ஏய், விசில் அடிப்பா. நான் வேற யாரோ விசில் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். கேக்குதுங்களா? எங்க இருக்காது? அது எப்படி தெரியும்? மரத்துல எங்க உட்காந்துருக்கோம். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்க. ரெண்டு பேருக்கும் அது ரெண்டு, எனக்கு ஒன்று, இட்லி ஒன்று, எல்லாம் ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க. எனக்கு நாங்களாம் ஹெவி பார்ட்டின்னு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. ஆக்சுவலாக இந்த பிளேட்டில் வந்து எனக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம் அப்படின்னு தோணுது இந்த கார இட்லி தான். ஸோ இந்த கார இட்லி எடுத்து இப்படி சாம்பாரில் ஊப்பி அப்புறம் சட்னியில் ஊப்பி இப்போ சாப்பிடணும். பூரி வெரி வெரி லைட். தோசை எக்ஸலண்ட். ஃபுட்டு குட்டு. தன்மை ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிடு தன்மை. நேற்று நைட்டு ஒழுங்காக சாப்பிடல. ராஜ், உனக்கு எப்படி இருந்தது ஃபுட்டு? நல்லாவே அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. முடியல, நான் தாங்க தம் கட்டி சாப்பிட்றேன். அவன் சும்மா அடிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ இங்கே வந்து பயங்கரமாக மழை பெய்யுது. நாங்கள் நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருந்தது. நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி. ஒரு சிட்டி லைஃப்லேருந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவன் பாட்டு போயிட்டுருக்கா, தேடக்கூட இல்லை. கண்டுபிடிச்சிட்டா
ஏறா கண்டுபிடிச்சிட்டா. அவங்க அப்பாவுக்கு தாங்கல. பாருங்க என்ன கோபம் வரான்னு பார்ப்போம். பேட் மம்மி டாடி, பேட் மம்மி டாடி. ஸோ தன்மை குட்டியும் அவரும் வந்து எல்லாமே வந்து என்னோட ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிட்டாங்க. வெரி குட் தன்மை. என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BR டீ. ஓகே, 2 டீ பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ நாங்கள் இருந்த ஹோட்டல் பேர் வந்து ஸ்டான்மோர் பங்களா. அண்ட் ரொம்ப நல்ல ஒரு அட்மாஸ்பியர். இங்கே பாருங்கள், கிளம்புறதுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் நாங்கள் வந்து கிளம்புறோம். வெரி வெரி சேஃபான ஒரு பிளேஸ். ஆக்சுவலாக எனக்கு நேற்று ஃபுல் பயம் இருந்தது, உண்மையை சொல்லணுன்னா பயமாக இருந்தது. என்னடா ஆள் நடமாட்டமே இல்லை, வெறும் இப்படி ஆள் நடமாட்டமே, எனக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு லேடியை கூட நான் பார்க்கவே இல்லையா. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. வாவ், சான்ஸே இல்லையே அப்படின்னு மாதிரி இருக்குது. ஒரு குட் ஃபீல், குட் வைப்.